ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது. அதில் தான் வீடியோ எடுக்கேன். இப்போ என்னன்னாக்கும், மழை பெய்யுற நேரம் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம இப்போ உலர் உரமாக கொடுக்க போகிறோம். அது இந்த அவரைக்கெல்லாம் பூ பூக்குது பார்த்தீங்களா? இந்த பூ பூக்கிற நேரம் இந்த உரம் கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். அவரைக்காய், இந்த அது இல்லாமல் இப்போ தக்காளி செடி நிறையா ஒன்று ரெண்டு பூக்க ஆரம்பிக்குது. இப்போ புதுசு புதுசாக பூ வருது. கத்திரிக்காயிலையும் பூ வருது. அதுபோக இந்த நாட்டு செவந்தி செடி வச்சுருக்கோம் பாருங்க, அதுலேயும் பூ வரப்போகுது. அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் என்னன்னு. இங்கே பாருங்க விவர்ஸ், கடுகு எடுத்துருக்கிறேன். இந்த கடுகு என்ன செய்யணும், நம்ம இப்போ திரிக்கணும். திரிச்சிட்டு இது வந்து தேங்காய் பூவு. நீ தேங்காய் பால் எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. இப்போ கடுகை இப்போ திரிச்சிட்டு வந்துடுவோம். திரிச்சிட்டு இங்கே மூணு என்ன செய்யணும், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க விவர்ஸ், கடுகை அப்படியே குறகுறப்பாக என்ன செய்யுங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன செய்யுங்க, இந்த தேங்காய் பூவில் தட்டிடுங்க. எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவோம், தேங்காய் பூவில் எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு இது கூட நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இந்த கடுகோட காரம் இருக்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டாலும் எறும்பு வராது உங்களுக்கு. கடுகு வந்து நல்ல எல்லா செடிகளுக்கும் நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். அந்த பூக்காத செடிக்கு நல்லா பூக்கும். பூக்கள் வந்து உதிர்வு இருக்காது. காய்கறி செடிக்கு, இந்த பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், இதை நம்ம கொடுக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை இதையும் போட்டு நல்லா என்ன செய்யணும், நம்ம பிணைஞ்சிட்டு ஒரு ஸ்பூனு நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி தோண்டி என்ன செஞ்சு விட்டணும், புதைச்சி விட்டுணும். மழை நேரத்தில் இப்போ தண்ணி ஊற்ற முடியாது, மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது எங்கள் ஊரில். அதனால் அதை செய்ய முடியாது. நம்ம இதை என்ன செய்யணும், நல்லா அப்படி பிணைஞ்சி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி என்ன செய்யணும், செடிக்கடியில் நம்ம புதைச்சி வச்சிருவோம். வாங்க செடிக்கு எப்படி கொடுப்போம் பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், நம்ம கலந்து எட்டு வந்துட்டோம். மெயினாக இந்த செவ்வந்தி செடிக்கு கொடுங்க. இந்த பூ வருது பாருங்க, இப்போ பூக்கள் வர நேரம் கொடுத்தோம்னா சரி, பூ நல்ல பெரிய பூவாக வரும். நிறைய என்ன செய்யும், இன்னும் அடுத்தாப்புல மொட்டு வைக்கும். மண்ணை கொஞ்சம் அப்படி தோண்டிட்டு என்ன செய்யுங்க, அதுக்குள்ளே போட்டு மூடி விட்டுருங்க. ஏன்னா கடுகு போட்டிருக்கனால இது மெயினாக மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த உரத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். ஏன்னா நம்ம அதில் சர்க்கரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை, அதனால நுண்ணுயிர்கள் பெருகும். அதனால இங்கே இதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது இந்த அவரைச்செடியில் இப்போ நிறைய பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 1 2 காயாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம இதை கொடுத்து விட்ருவோம். மழை தூரிச்சுன்னு பார்த்தா இந்த பக்கம் மழை இல்லாத மாதிரி இருக்கு. லேஸ் லேஸாக தூரிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன செஞ்சிட்டோம், நம்ம இப்படி போட்டு மூடி விட்டுருவோம். இது தக்காளி செடிக்கு, அப்புறமா அவரைக்காய் செடிக்கு. இது தக்காளி இந்த பாருங்க, பூ பூக்குது பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. இந்த பூ வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதுக்கு என்ன செஞ்சு விட்றோம், நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்டுறலாம். மண்ணை போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. நல்ல பூவெல்லாம் உதிராமலும் இருக்கும். இந்த கடுகுக்கு வந்து செடி நல்லா அவ்வளோ சிறப்பாக வரும். அதுபோக ரோஜா செடிக்கு, செம்பருத்தி செடிக்கு, மல்லிகைப்பூ செடிக்கு, அதுகளுக்கு என்ன செய்வோம், இந்த உரத்தை நம்ம கொடுப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், செம்பருத்தி நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, கட் பண்ணதில் எல்லாம் எவ்வளோ தளர் வந்துருக்கு பாருங்க. எல்லாமே இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோக்களோ எந்த செடியுமே கட் பண்ணி விடுறோமோ அவ்வளோக்களோ நல்லா சிறப்பாக வரும். இதுக்கு என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம். கொடுத்தோம்னா அடுத்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும். இந்த மண் எவ்வளோ தளர்வாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் அப்பப்போ மண் தளர்வாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செடியில். அது மாதிரி 7 days ரோஸும் ஒரு பூ இருக்குது. அடுத்து 2 மொட்டு வேற வரப்போகுது. நிறைய புது தளிர் படிக்காக. அதுக்கு என்ன செஞ்சு விட்டுறலாம், நம்ம இதே கொடுத்து விட்டுறலாம். ஏன்னா மாட்டுச்சாணம் கொடுத்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து இந்த ரோஸு பன்னீர் ரோஸ். அது மேலே போய் இது போய் உட்காந்துக்கிடுச்சு. எல்லாம் பக்கத்துல இருந்து சிக்காகி கிடக்காது. வாங்க ரசாத்திகளா, இது வந்து நித்திய மல்லியை எடுத்து வச்சுனேன்ல, அது இப்போ நல்லா பெருசாகிட்டாங்க. நான் இதை என்ன செய்யணும், ஒரு கயர் கட்டி விடணும்.
பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சூப்பராக பெருசாக வந்திருக்காங்க பாருங்க. இது இந்த கொடியே இது பண்ண முடியாமல் இருக்குது. இந்த இதில் பாருங்க எத்தனை தளர் வந்திருக்குன்னு பாருங்க. ரோஜாப்புல இந்த ஒன்று, இந்த ஒன்று, இது வந்து பன்னீர் ரோஸ். இந்த ஒன்று வந்திருக்கு பாருங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த வெள்ளை செம்பருத்தியை கட் பண்ணி விட்டோம்ல, அதில் இங்கே பாருங்க புது புது இலையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிசம்பர் பூவு. டிசம்பர் பூ அங்கிட்டு இருந்து ஒரு வண்டு கடிச்சு இதாகிடுச்சு. அதனால இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அடிக்கணும் கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த சிகப்பு ரோஸ்லையும் பாருங்க மொட்டு வந்துருச்சு பாருங்க. இது வாங்கி வச்சு இது ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. புது தளர் வந்து மொட்டு வந்துருச்சு. நம்ம இதுக்கு என்ன செய்ய முடிஞ்சிடும், இதுக்கும் கொடுத்து விட்ருவோம். குடமிளகாய் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் பாருங்க. இந்த செவந்தி வெயில் காணலன்னு சொல்லி தூக்கி வச்சுருக்கேன். நான் நல்லா தழுத்துன்னு நினச்சி வச்சுருக்கேன். இது மஞ்சள் கலர் வெரைட்டி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சு விட்ருவோம், இந்த உரத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டு விட்ருவோம். பக்கத்தில் தோண்டி என்ன செஞ்சு விட்ருவோம், உதச்சி விட்ருவோம். இந்த ரோஸ் நிறைய தளிர் வருதுல, அப்படியே நமக்கு என்ன செய்யும், மொட்டு வைக்கும். வச்சு மூடி விட்டுருவோம். மூடி விட்டுருந்தா சரி, செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. அதோட விவர்ஸ், இந்த மல்லிகைப்பூ இன்னொன்று பதியம் போட்டோம்ல, அதுலேயும் இப்போ வேர் வந்துருச்சான்னு பார்ப்போம். இதான் பார்க்க போகிறேன். வேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேர் வந்துச்சுன்னா நம்ம எதாவது கட் பண்ணி விட்டுறலாம் அந்த போர்ஷனை. இந்த வேர் வந்துருச்சு விவர்ஸ். இங்கே பாருங்க, இந்த தெரியுதா பாருங்க, இந்த பாருங்க, இந்த வந்துருச்சு பாருங்க. இந்த அதனால் இந்த போர்ஷன் என்ன செஞ்சு விட்றோம், நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சு விட்லாம், கட் பண்ணி விட்டோம்னா இது ஒரு தனி செடி, மல்லிகை செடி ஆயிரும். நம்ம அடுத்தாப்புல 3 தொட்டியில் மல்லிகைப்பூ பறிச்சுக்கலாம். மல்லிகை செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க. எல்லாம் புது இலை விட்டுருக்காங்க. அடுத்து மொட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த உரத்தை கொடுத்தாலே சிறப்பாக இருக்கும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ.